கார்களை திருடி அவற்றின் உதிரி பாகங்களை பிரித்து விற்பனை செய்த காட்பாடி மெக்கானிக்கை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரது கார் ஷெட்டிலிருந்து 41 திருட்டு கார்கள் சிக்கியுள்ளது. காட்பாடி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 41 வயது தேவா என்ற தேவக்குமார். இவர் மேல்வடுகன்குட்டை பகுதியில் கார் மெக்கானிக் ஷெட் வைத்துள்ளார். இவரது கார் ஷெட்டுக்கு விதவிதமான கார்கள் கொண்டுவரப்பட்டதால் போலீசார் சந்தேகமடைந்தனர். எனவே தேவக்குமாரின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணிக்க தொடங்கியது காவல்துறை. அப்போது தேவக்குமார் கார் திருட்டில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. பகலில் மெக்கானிக்கை போன்று தம்மை காட்டிக்கொள்ளும் அவர் இரவு நேரங்களில் கார்களை திருடி தமது ஷெட்டுக்கு கொண்டு வருவதும் பின்னர் அவற்றை அக்குவேறு ஆணிவேராக பிரித்தெடுத்து உதிரி பாகங்களை விற்பனை செய்வதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சில கார்களுக்கு போலியாக நம்பர் பிளேட் பொருத்தி விற்பனை செய்ததாகவும் காவல்துறைக்கு ரகசிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது குறித்து காட்பாடி நீதிமன்றத்தில் போலீசார் முறையிட்டு தேவகுமாரின் கார் ஷெட்டில் சோதனை நடத்த அனுமதி பெற்றனர். அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் கார் ஷெட்டில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் 41 கார்கள் நிறுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றில் 27 கார்களை பிரித்து உதிரி பாகமாக வைத்திருந்துள்ளார். மீதமுள்ள கார்களை போலி நம்பர் பிளேட் பொருத்தி விற்பனை செய்ய முயற்சி செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தேவகுமாரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவரது கார் ஷெட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட கார்களின் மதிப்பு 1,20,00,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த கார்கள் அனைத்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருடியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. எனவே கார் திருட்டில் ஈடுபட்டது தேவக்குமார் மட்டுமின்றி ஒரு பெரிய நெட்வொர்க்கே செயல்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதன் அடிப்படையில் விசாரணை நீடிப்பதால் இந்த விவகாரத்தில் மேலும் சிலர் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.